மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் இறுதி ஊர்வலத்திற்கு தயாராக உள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தயாராக உள்ளது. இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. அவருக்கு ஏற்பட்ட உடல் கோளாறு காரணமாக மருத்துவமனையில் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் சிகிச்சை பலனில்லாமல் அவர் உயிரிழந்தார். இதனை அடுத்துதான் அவருடைய மறைவுக்கு தொடர்ச்சியாக நாடு முழுவதும் உலக நாடுகளிலும் தொடர்ச்சியாக பல தலைவர்கள் தங்களுடைய அஞ்சலியை தெரிவிக்கின்றார்கள், இரங்கல் செய்தியையும் வெளியிட்டிருந்தார்கள். இதனை அடுத்து அவருடைய உடலானது நேற்று முழுவதும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், பிரதமர் அதை போன்று குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பலர் நேரடியாக வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அவரது இல்லத்தில் வைத்து அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். இதனை அடுத்து இன்றைய தினம் மன்மோகன் சிங்குடைய உடலானது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களும் பலரும் இந்த இறுதி அஞ்சலி அவருக்காக செலுத்தியிருந்தார்கள் காங்கிரஸ் அலுவலகத்தில். குறிப்பாக அவருடைய உடலானது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வைக்கப்பட்டவுடனாக முதல் மரியாதை நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவரான சோனியா காந்தி வைத்து தன்னுடைய மரியாதையை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி, அதை கொண்டு காங்கிரஸ் செயலாளரான பிரியங்கா காந்தி, மேலும் காங்கிரஸ் தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் தங்களுடைய மலர் வளையங்களை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதனை அடுத்து காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய முதல்வர்கள் தங்களுடைய இறுதி மரியாதையை டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு செலுத்தியிருந்தார்கள். 1 மணி நேரமாக அவருடைய உடலானது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது அவரது உடல் இறுதி சடங்கிற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிலிருந்து அவருடைய உடலானது ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு அரசு மரியாதையுடன் இது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. எனவே ராணுவ வாகனத்தில் அது இயக்கப்பட்டு இங்கிருந்து நிஜாம்பேட் காட் என்ற பகுதிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அவருடைய மத முறைப்படி சடங்குகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு அதன் பின்பு 21 குண்டுகள் முழங்க அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி சடங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் இறுதி சடங்கை பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்களவை சபாநாயகர், அதே போன்று மத்திய அமைச்சர்கள், உள்துறை அமைச்சரான அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங், மேலும் பாஜக தேசிய தலைவரான ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் கலந்து என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அந்த நிஜாம்பேட் காட் என்ற பகுதி என்பது மிகவும் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோரும் பிரதமர் உள்ளிட்டோர் வரவேற்பதால் அங்கு பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இங்கிருந்து அதே போன்று காங்கிரசுடைய தலைவர்களான சோனியா காந்தி, அகில இந்திய காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் தலைவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். இதனையடுத்து தற்போது டாக்டர் மன்மோகன் சிங்குடைய உடலானது ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு அக்பர் சாலை வழியாக இங்கிருந்து 12 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக சென்று அந்த நிஜாம்பேட் காட்டை அடைய இருக்கிறது. வழிநெடுகளிலும் ஆங்காங்கே இருந்து பொதுமக்கள் இரண்டு பிறகுகளிலும் இருந்து மலர்களை செய்து அவருடைய உடலுக்கு அஞ்சலியிருக்கிறார்கள். எனவே டாக்டர் மன்மோகன் சிங்கை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்தவர் என்று அறியப்பட்டவர், தூய்மையான ஒரு அரசியல்வாதியாக அறியப்பட்டவர். அந்த வகையில் அவருக்கான அந்த அஞ்சலியை காங்கிரஸ் தொண்டர்களும் பொதுமக்களும் தற்போது செலுத்தி வருகிறார்கள். காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திலிருந்து அவருடைய உடலானது ராணுவ வாகனத்தில் இயக்கப்பட்டு அந்தர் சாலை வழியாக ஜம்பத் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு நிஜாம்பேட் காட்டை அடைய இருக்கிறது. இங்கிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த பயணம் என்பது இறுதி பயண ஊர்வலம் என்பது நடைபெறும். அதன் பின்பாக அவருடைய உடலானது நிஜாம்பேட் காட் பகுதியில் வைத்து அவர்கள் மன்மோகன் சிங்குடைய அந்த சீக்கிய முறைப்படி பல்வேறு இறுதி சடங்குகள், இறுதி மரியாதைகள் செலுத்தப்பட்டு அதன் பின்பு தகனம் செய்யப்பட இருக்கிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.